அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னா நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி மினிமம் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா twice the stopping side distance to enable both the vehicle coming from opposite direction to stop. சரி, அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஆப்போசிட்ல வரக்கூடிய வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அவைலபிளா இருக்கும்ல, அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படிங்கறது கேட்கலாம். அதே மாதிரி மினிமம் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதும் கேட்கலாம். சரியா, twice the stopping distance to enable both the vehicle coming from opposite direction to stop. ஓகேவா, ஸோ இதான் பிஏஇவி தியரி அப்படிங்கிறது. பெர்செப்ஷன், இன்டலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அது எமோஷன், வலைஷன் அப்படின்ற மாதிரி சொல்றது. இது ஒவ்வொன்றும் என்ன கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியணும். பெர்செப்ஷன் டைம்னா என்ன, இன்டலெக்ஷன்னா என்ன, எமோஷன் டைம்னா என்ன, அதுக்கப்புறம் வலைஷன் டைம்னா எதை சொல்றோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு வேற என்னென்ன நேமிங் சொல்றாங்கன்ற பாத்துக்கிறோம். இதுக்கு எவ்வளவு டைமிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் தான். சரியா, இதை வந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸுக்கு இன்னொரு நேம் நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதோட அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க, இதை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிற மாதிரி. சரியா, இதை பொறுத்தல ஒண்ணு வந்து லேக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா, ஒண்ணு வந்து என்னது லேக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த லேக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, ரெண்டு இது சொல்லுவாங்கப்பா. ஒன்னு லேக் டிஸ்டன்ஸ், இன்னொன்னு பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். லேக் டிஸ்டன்ஸ்ங்கிறது இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் நம்ம போய்கிட்டு இருக்கோம், ஒரு வெஹிக்கிள்ல போய்கிட்டு இருக்கோம், ஏத்தாப்புல ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணி பிரேக்ல காலை வைக்கிறது வரை இருக்கக்கூடிய டைம் லேக் டிஸ்டன்ஸ். நம்ம பிரேக்கை மிதிச்சதுக்கு அப்புறம் வண்டி கொஞ்சம் தூரம் போகும் பாத்தீங்களா, இது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். சரியா, அப்ப லேக் டிஸ்டன்ஸ்னா என்ன, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னா என்னங்கிறது தெரியணும். சரியா, லேக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த பிரேக்ல கால் வைக்கிறது வரை அது எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறது. சரியா, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்ங்கிறது பிரேக்கை முதிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறது. ஸோ லேக் டிஸ்டன்ஸுங்கிற வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன், டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த வெஹிக்கிள் டியூரிங் த டோட்டல் ரியாக்ஷன் டைம். நம்ம அந்த யோசிக்கிறோம்ல அந்த டைம்ல வண்டி எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறது. சரியா, ஸோ லேக் டிஸ்டன்ஸுங்கிற வந்து விடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, லேக் டிஸ்டன்ஸுங்கிற வந்து என்னது, அந்த வெலாசிட்டி இன்டு டைமுக்கு ஈக்குவலா இருக்கும். தட் மீன்ஸ் மீட்டர் பர் செகண்ட்ல. இன்கேஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா 0.278 விடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்
per செகண்டுக்கும் மாறுபடும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த வெஹிக்கிள் ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக். சரியா? டு த டெட் ஸ்டாப் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? டு த டெட் ஸ்டாப் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பிரேக்கை மிதிச்சதுக்கு அப்புறம் வண்டி கொஞ்சம் தூரம் போகும் பாத்தீங்களா, அந்த தான் வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு பிரேக்கிங் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. எல்லுங்கிறது வந்து வி ஸ்கொயர் பை 2gf அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? வி ஸ்கொயர் பை 2gf. இதுல வந்து விங்கிறது வந்து மீட்டர் பர் செகண்ட். ஆனா எல்லு வந்து மீட்டர்ல தான் இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி இங்க எல்லுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, சரியா, எல்லுங்கிறது வந்து வி ஸ்கொயர் பை 254f அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல விங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? ஆனா ஆன்சர் வந்து எல்லுங்கிறது மீட்டர்ல தான் கிடைக்கும். சரியா? ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது விடி பிளஸ் வி ஸ்கொயர் பை 2gf அல்லது 0.278 விடி பிளஸ் வி ஸ்கொயர் பை 254f அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து அட் ஸ்லோப்ல எப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது விடி பிளஸ் வி ஸ்கொயர் பை 2g. எஃப் மட்டும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எஃப் பிளஸ் ஆர் மைனஸ் 0.01 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 01 என் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்கிறது அந்த கிரேட் ஸ்லோப். அதே மாதிரி இங்க வந்து 0. இன்கேஸ் இது வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு, கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வரும்பொழுது 0.278 விடி பிளஸ் வி ஸ்கொயர் பை 254 எஃப் பிளஸ் 0.01 என் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது பிளஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபார் அசெண்டிங்க்கு, மைனஸ் ஃபார் டிசெண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா?